நாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடன் தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடன் தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடைய பேசி வேத வாக்கியங்கள் நமக்கு விலக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஏசப்பா உயிர் தெழுந்த ஏசப்பா பேசின போது அவர்கள் இருதயம் எல்லாம் கொழுந்து விட்டு எரிந்ததா. வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த உலகத்திலே அக்கினியை போட வந்தே அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்ன. நீங்களும் நானும் நெருப்பா இருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய விருப்பம். நீங்களும் நானும் அக்கினியா நெருப்பு அது ஆசீர்வாதமானது. நெருப்பு அது அபிஷேகமானது. ஒரு காட்டுக்குள்ள மக்கள் போறாங்க, அங்க தங்கணும் அப்படின்னா பழைய காலங்கள்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க டென்ட் எல்லாம் போட்டுட்டு பக்கத்துல நெருப்பை கொளுத்தி வைப்பாங்க. அந்த நெருப்பு இருந்தா எந்த மிருகமும் வராது, எந்த பூச்சி எல்லாம் வராது. அப்போ நெருப்பு பாதுகாப்பானது. அப்போ தேவன் நீங்கள் நானும் நெருப்பா இருக்கிறோம்னா பொல்லாத பிசாசு என்கிற மிருகம் நம்ம தொடவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த மிருகம், அந்த பிசாசு என்கிற காட்டு மிருகங்களை நம்ம தொடாதபடி இந்த நெருப்பு எப்படி பாதுகாக்கிறதோ ஆண்டவர் அப்படி அவருடைய அபிஷேகத்தை நமக்குள்ள, அவருடைய வேத வசனத்தை நமக்குள்ள வச்சு நம்மள நெருப்பா இருக்கணும் தான் அவர் விரும்புகிறார். இரண்டாவது, நெருப்பு கிருமிகள் அழிச்சிடும். நெருப்பு மேல எந்த கிருமியும் தங்க முடியாது. அப்ப நீங்களும் நானும் நெருப்பா எந்த பாவமும் நம்ம மேல தங்கிட முடியாது. எந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் தங்கிட முடியாது. ஒரு கோல்டு வாட்டர், ஒரு குளிர்ந்து போயிருக்கிற தண்ணியில தான் கிருமிகள்லாம் உருவாகுமே தவிர ஒரு கொதிக்கிற தண்ணியில இருக்கிற கிருமிகள் அழிஞ்சு போயிடும். ஆண்டவர் உங்களே என்னையும் அப்படி நெருப்பா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறார். நிறைய நேரம் குளிர்ந்து போயிடும். ஆண்டவர் இவர்கள் இந்த இயேசுவோட சீடர்கள் தான் இவங்கெல்லாம். அவர்கள் எல்லாம் நல்லா நெருப்பா தான் இருந்தாங்க. ஆண்டவருக்காக போய் ஊழியம் பண்ணாங்க, பிசாசுகளை துரத்தினாங்க, செத்து போன உயிரோடு எழுப்பினாங்க, நடக்க முடியாது நடக்க வச்சாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா பலவிதமான போராட்டங்கள், யூதர்களுடைய போராட்டம், யூதர்கள் அவர்கள் விரோதமா எழுப்பின போது, ரோமர்கள் இயேசுவை கொன்று போட்ட போது, ரோமர்கள் இயேசுவை தண்டிச்ச போது அவங்களுக்குள்ள அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு போயிடுச்சு. இந்த உலக சுத்தி இருக்கிற கவலைகள், பயங்கள் எல்லாம் அவர்களை நெருங்கி அவருக்குள்ள இந்த நெருப்பெல்லாம் அணைத்து போட்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில இந்த ரோமர்களை போல, இந்த யூதர்களை போல பலவிதமான காரியங்கள் நம்மளுக்குள்ள இருக்கிற நெருப்பை அணைச்சு போட்டிருக்கலாம். நானும் கூட இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போட்டிருக்கலாம். அப்படியாப்பட்ட எல்லா சூழ்நிலையும் மாற்றி மறுபடியும் நம்ம இழந்து போன நெருப்பெல்லாம் பெற்றுக்கொள்ளதான் அந்த தேவாதர் மறுபடியும் உயிர் தெழுந்து நம்மோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரோடு கூட பேசின போது அணைந்து போயிருந்த, உடைந்து போயிருந்த அந்த நெருப்பெல்லாம் மறுபடியும் பற்றி எரிந்து அவருக்குள்ள கொழுந்து விட்டு எரிந்தது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். 1858வது வருஷம் ஜான் பேகன் என்கிற ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் வயசு ரொம்ப வயசானவர். அந்த ஒரு தீவுல சபையே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போய் சபையை ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லணும்னு சொல்லி அவங்க சபை மக்கள் எல்லாம் கெஞ்சினார், யாராவது போங்க, என்னால முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யறேன், அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அழிஞ்சு போறாங்க, ஆண்டவரை பத்தி தெரியாம யாராவது போங்கன்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சின போதும் அவங்க எல்லாம் நல்லா சொகுசா இருக்கிற இடத்துல தான் போய் ஊழியம் பண்றது ரெடியா இருந்தாங்க. தவிர அந்த தீவுல போய் ஊழியம் பண்ண யாருக்கும் மனசு வரல. அப்ப இவர் முடிவு பண்ண, எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, என் உயிர் இருக்குது, நான் போய் அந்த ஜனங்களுக்கு ஊழியம் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க போய் அவர் ஊழியர்களெல்லாம் சபையெல்லாம் நிறுவி அங்க ஊழியெல்லாம் பண்ணின போது அவங்க இருக்கிற மத வெறியர்கள் இவர் எப்படியா சாகடிக்கணும், ஒரு குடும்பத்தோட கொளுத்திடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு நாள் அவர் வீட்டுல இல்லாத போது, அவர் வீட்டுல அந்த கிருஷ்ணாலாம் ஊத்தி கொளுத்த வந்த போது தேவ தூதர்கள் வந்து அக்கினி மதிலாவில் இருந்து பாதுகாத்து, இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் பார்த்தா இருக்கும், கர்த்தர் பரம்பரை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் நம்மளை அக்கினி மதிலாய் இருந்து நம்மை நெருப்பாய் மாற்றி நம்மை பாதுகாக்க வல்லமையுடையவர். அந்த தேவாதி தேவனுடைய கிருபை பலவிதமான காரியங்களை அணைத்து போட்டிருந்த போது வாழ்க்கையில பல கவலைகள்,
போராட்டங்கள், பொல்லாத நெருக்கங்கள், பொல்லாத மனுஷனுடைய வார்த்தைகள், இந்த துரோகங்கள், இந்த மன அழுத்தம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற நெருப்பை அணைச்சு போட்டிருக்கலாம். ஆனா உயிர்த்தெழுந்த தேவனுடைய நோக்கம் என்ன? மறுபடியும் அவர்களோடு பேசி அவங்க அணைந்து போட்டிருந்த நெருப்பை மறுபடியும் அவர் பிரகாசிக்கும்படி செய்தார். அந்த உயிர்த்தெழுந்த தெய்வம் நம்மளுக்குள்ள அணைந்து போயிருக்கிற நெருப்பை அவர் மறுபடியும் பற்றி எரிய செய்ய அவர் வல்லக்கூடியவர். இரண்டாவது, உயிர்த்தெழுந்தோடைய வல்லமை கொடுமையான சூழ்நிலைகளை தைரியமா இப்ப சந்திக்க வைக்கும். அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை நம்மளோடு கூட இருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தைரியமா நம்ம சந்திக்க. லூக்கா 24வது அதிகாரம் 54வது வசனத்தை வாசிங்க, 52வது வசனத்தை வாசிங்கள. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு அதாவது சீடர்கள் அவரை கர்த்தரை உயிர்த்தெழுந்த இயேசுவை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள்வி பதில் சொல்றவங்களுக்கு போப்பா ஏதாவது பிஸ்கட் இருக்குது, சில கேக் எக்ஸ்ட்ரா கொடுத்துறாங்க. கேக் 2 பீஸ் கேட்கலாமா? பைக்ல போய் மூடி வச்சு கேட்கலாமா? ரைசமா கேட்கலாமா? நான் கேளுங்க, நான் கேட்டு தோட கேட்கலாமா? கேட்கலாமா? எந்த ஊருக்கு உயிர் தேசப்பா செத்து போய் உருட வந்துட்டாரு, அவரை எல்லாரும் போய் வணங்கினாங்களா, ஆராதிச்சாங்களா? அவரை பணிந்து கொண்டு எந்த ஊருக்கு போனாங்க? நல்லா கைதடுவோம். எருசலேமுக்கு போனாங்க. எருசலேம் பைபிள்ல நீங்க வாசி பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய அந்த வார்த்தை எருசலேம் வந்துட்டே இருக்கும். ஆனா எருசலேம் the more dangerous place in the world, more warrior place in the world. உலகத்திலேயே அதிகமா ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு இடம் எருசலேம். உலகத்திலேயே, வெறும் அந்த நாட்டுல இல்ல, உலகத்திலேயே. இப்ப எப்படி செல்போனு 2G 3G 4G எல்லாம் வருதுல, அந்த மாதிரி அங்க கல்லு 2 ஊரம் கல்லு வச்சு சண்டை போட்டாங்களா, அப்பவும் சண்டை நடந்துச்சு. அம்பு வச்சு சண்டை போட்டாங்க, அப்பவும் சண்டை நடந்தது. இன்னைக்கு துப்பாக்கி, இன்னைக்கு அணுகுண்டு இதெல்லாம் வந்துருச்சு. இன்னி வரைக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. உலகத்திலேயே அதிகமா ரத்தம் சிந்தப்பட்ட தேசம் எருசலேம். அதிகமா எப்பவும் கொடுமையா இருக்கிற தேசம், எப்போதும் ஒரு மரண பயத்தோட இருக்கிற ஒரு தேசம் அந்த எருசலேம். அந்த எருசலேமுக்குள்ள யாரு போனாலும் கப்சிப்னு வாயை மூட்டு போயிட்டு வருவாங்க. தான் சர்ச்செல்லாம் இருந்தது. எல்லாம் வாயை மூட்டு போற இடமும் தெரியாது, வர தடமும் தெரியாத மாதிரிதான் எல்லாம் அமைதியா போயிட்டு வருவாங்க. அங்க எதுவும் வாழாட்டக்கூடாது. எப்போ என்ன நடக்கும், எப்போ அம்பு விடுவாங்க, எப்போ குண்டு வரும், எப்போ துப்பாக்கி வரும்னா யாருக்கும் தெரியாது. அதனால the most dangerous place in the world. அப்படியாப்பட்ட கொடுமையான அந்த இடத்துல உயிர்த்தெழுந்த இயேசப்பாவை ஆராதித்த பின்பு அவர்கள் எப்படி போனாங்களா? மகிழ்ச்சியோட போனாங்களாம். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்ம குடும்பங்கள் பொல்லாத காரியங்கள் நிரம்பி இருக்கலாம், ஒரு ஆபத்து நிரம்பின இடமா இருக்கலாம். நம்ம பலவிதமான உறவினர்கள், மாமியார் மருமக, குடும்பத்துல பலவிதமான போராட்டம், உற்றார் உறவினர் மூலமா, நண்பர்கள் மூலமா, உங்க தொழில போராட்டம் இருக்கலாம், வியாபாரத்துல போராட்டம் இருக்கலாம், வேலை ஸ்தலங்கள்ல போட்டி பொறாம இருக்கலாம். இந்த எருசலேம் போல ரொம்ப கொடுமையான நேரம் பாஸ்டர், இந்த எருசலேம் போல தொழில ரொம்ப போட்டி, இந்த எருசலேம் போல வாழ்க்கையில ரொம்ப போராட்டம், பொல்லாத மாதிரி எருசலேம் போல ரொம்ப கொடுமையான காரியங்கள், இப்படி பலவிதமான எருசலேம் சுத்தி இருக்கலாம். ஆனா உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால அந்த எருசலேமை நம்ம கெத்தா போய் சந்திக்க அவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கூனி குறுகி எருசலேமுக்கு போவீர்கள். ஆண்டவர் கெத்தா மிகுந்த மகிழ்ச்சியோட போனாங்க. காரணம், அங்க யூதர்கள்லாம், யூத மத வீரர்களும் இருக்கிறாங்க, ரோம போர் சேவர்களும் இருக்கிறாங்க, பிரச்சனை எல்லாம் இருக்குது, போராட்டம் இருக்குது. ஆனா இப்ப நாங்க போறோம், ஏன்? உயிர்த்தெழுந்த தேவனை ஆராய்ச்சிட்டு போறோம். அவரை மீறி ஒரு யூதனோ ஒரு ரோமனோ எங்க கால் தூசி கூட தொட்ட முடியாது. காரணம், உயிர்த்தெழுந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா உயிர்த்தெழுந்த தேவனை நம்ம இருக்கிறோம்னா அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏன் இவங்களால தைரியமா போக முடிஞ்சது? பைபிள் சொல்லுது, அவர்கள் உயிர்த்தெழுந்த தேவனை என்ன பண்ணாங்க? பணிந்து கொண்டார்கள். இங்கிலீஷ்ல வர்ஷிப்ட் ஹிம் அப்படின்னு போட்டு அவர் ஆராதிச்சார்கள். யோவான் 4வது அதிகாரத்தை வாசி பார்த்தா, தேவனை நீங்களும் நானும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறோம். நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன சொல்றது, நம்ம மன கையெல்லாம் உயர்த்துவோம், நல்லா பாட்டெல்லாம் பாடுவோம். ஆனா மனசு எங்க இருக்கும்? ஐயோ, அந்த வியாபாரம் என்ன ஆயிடுச்சு, வீட்டுல சிலிண்டர் ஆஃப் பண்ணோமா, வீட்டுல கரண்ட் ஆஃப் பண்ணோமா, அவங்க வந்திருப்பாங்களா, இந்த போன் என்ன ஆச்சு. நம்ம உடம்பு தான் இங்க இருக்குமே தவிர மனசு என்ன பண்ணாது, இங்க இருக்காது. ஆனா ஆண்டவர் திட்டம் தெளிவா சொன்னார். ஆண்டவரை நம்ம ஆவியோ, அவர் தேவனா, யோவான் 4:24 வாசி பார்த்தா, தேவன் ஆவியா இருக்கிறார். எனவே
அவர் ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வோம்னா அந்த உயிர்த்தெழுந்த தெய்வம் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களையும் மாற்ற வல்லமையுடையவர். நீங்களும் நானும் பேரளவு கிறிஸ்தவனா இருந்திருக்கலாம், பேரளவுக்கு சர்ச்சைக்கு வரலாம், பேரளவு ஜெபம் பண்றது, பேரளவுக்கு வேதம் வாசிக்கிறது, பேரளவு காணிக்கை கொடுக்கிறது, பேரளவுக்கு ஊழியம் பண்றது, இப்படி பேரளவுக்கு இருந்திருக்கலாம். ஆனா தேவன் நீங்களும் நானும் ஆவியோட உண்மையா அவர் ஆராதிக்கிறது தான். ஆவிய அந்த உண்மையா அவர் ஆராதிக்கும் போது அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வரும். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோ தூத்துக்குடியில அவங்க நல்லா பரம்பரையா கிறிஸ்தவங்க, ஆண்டவரை நல்லா தெய்வமா வணங்கி வந்த ஒரு கடமைக்கு பேரளவு கிறிஸ்தவங்க. ஆனா ஒரு நாள் அவருக்கு கல்யாணம் திருமணம் ஆன உடனே அவங்க வீட்டுல பலவிதமான இழப்புகள், அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா இறந்து போயிட்டாரு, தம்பிக்கு அண்ணன் தம்பிங்க இறந்து போனாங்க, இப்படி எல்லாம் பலவிதமான உபத்திரங்கள் வந்த போது அவங்க ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் இது வரைக்கும் கடமைக்கு நம்ம கூட இருந்தேன், என்ன நேசிச்சு எங்க அம்மா இல்ல, நான் எப்போ ஒரு சென்னை குட்டி போற எங்க அம்மா தான் என்ன பராமரிச்சு வந்தாங்க, அவங்கள இறந்து போயிட்ட, இப்ப என்ன நேசிக்க யாருமே இல்ல, நான் அனாதையா இருக்கிறேன், நீங்க தானே தாங்கி நடத்தணும்னு அவர்கிட்ட ஜெபம் பண்ணின போது அந்த பேரளவு கிறிஸ்தவங்களா வெறும் உடல் ரீதியான கடமைக்கு இருந்த கிறிஸ்தவங்களா இருந்தவங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவா மாறின போது ஆண்டவரோட பெரிய ஊழியக்காரியை மாற்றி இன்னை வரைக்கும் அவர் அபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் ஏதோ ஒரு 10-11 நினைச்சு அவரை வச்சிருக்கலாம். ஆனா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க, அந்த உயிர்த்தெழுந்த தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க வளவிட. கண்ணை மூடி ஜெபம் போன எல்லாம் கண்ணை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாயில திராண்ட ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி நன்றி ஆண்டவரே ஜீசஸ். அந்த உயிர்த்தெழுந்த தெய்வம் அவர் பேசின போது அவருடைய இருதயங்கள்லாம் பற்றி எரிந்தது. ஆனால் அந்த தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் வாழ்க்கையில இருக்கும். ஹல்லேலூயா. எந்த விதமான கிருமிகள் அவர் நம்மளை நெருப்பாய் மாற்றி அக்கினியாய் மாற்றி இருக்கும் போது எந்த விதமான மந்திரங்களோ பில்லி சூரியங்களோ